எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லஞ்சு சிம்பிள் மெனு தான். இன்றைக்கி வந்து லெமன் ரைஸு, கோவக்காய் பொரியல், வாழைக்காய் ஃப்ரையு, புதினா துவையல் இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்றா, மில்லட் தோசை, பாயில்டு எக்கு, ஊற போட்ட பயறு வந்து வேக வச்சு சாப்பிட்டாச்சு. அதுதான் மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஊடால வந்து பொங்கல், பூரி, உளுந்தங்களி இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். மோஸ்ட்லி வந்து இந்த மெனு தான் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டில். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே மல்லிப்பொடி வேறு காலி ஆயிடுச்சு. சரின்னா அதான் மல்லியெல்லாம் மாடியில் காய போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்தேன் லஞ்சு செய்யலான்ட்டு. மாவு வேறு ஊற போட்டிருந்தேன். மாவெல்லாம் காலி ஆயிடுச்சு, அதனால் ஊற போட்டிருந்தேன். மாவு வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா வந்து அரிசி மாவு வந்து ஒரு பேட்சும் வந்துட்டு மில்லட் மாவு வந்து ஒரு பேட்சும் அரைச்சி வச்சுருவேன் எப்போவுமே. அதுவே வந்து 1 வீக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி மாவு வந்து அரைச்சி முடிச்சுட்டு மில்லட் மாவுக்கு அரைக்க போட்டாச்சு. அதுவும் அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மழை வந்து அப்பப்போ பெஞ்சாலும் திரும்ப வெயில் அடிக்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக வெயில் அடிக்குதுங்க. அதனால தான் சரி கிச்சன்லலாம் சுத்தமாக நிற்கவே முடியல, அவ்வளோ வந்து வெக்கையாக இருக்குது. அதனால தான் சரி அடுப்பு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணும் போது மட்டும் ஃபேன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு செஞ்சிட்ருந்தேன். நைட்டு டிஃபன் வந்து இட்லியும் இட்லி குருமாவும் தான் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை ரெசிபியோடு போட்டிருக்கிறேன். அப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா தம்பி பையனை கொண்டாந்து விட்டுட்டு போயிருந்தா. சரி இங்கே நான் கொஞ்சம் நேரம் விளாடட்டும், பாப்பா வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறா, அதனால் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே விளாண்டுட்டு இருந்தான். சரி அவனை கூட்டிகிட்டு கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி போயிட்டுருந்தோம். அந்த ஷாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ இட்லி குருமா பண்ணிடலாமா? இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருந்திங்கன்னா பொரிகளில் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் காட்டிலும் பொரிகள் அதிகமாக இருந்தால் தான் இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு பச்சை மிளகா 1 இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் 1 மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். அதோடு வந்து கொஞ்சோண்டு சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் வந்து கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சிட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு லவங்கம், பிரிஞ்சி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை அதனால் அப்போதைக்கு நான் சேர்த்துக்கறல. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து ஒரு 3 தக்காளி பழம், நல்ல தக்காளி பழமாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். தக்காளி இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொரியலில் அதில் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் கொதிக்கும் போது வந்து கரெக்டாக இருக்கும். நானே வந்து 1 டம்ளர் தான் சேர்த்துருந்தேன், அதே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்லா கரெக்டாக பதமாக வந்துச்சு. அதனால் நீங்களும் வந்து அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தகுந்தாப்பில். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடலாம்.